ஓ! நீ ஒரு வழியா முடிச்சிட்டியாப்பா? அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ யாருன்னு பார்க்குறான். பார்த்தீங்கன்னா இவரு. இந்த ஜிவாங் தான் ஹீரோவுக்கு வேலை குடுத்தவரு. அவர் சொல்றாரு, "இப்பதான் எனக்கு ரிலீவ்டா இருக்கு. நீ வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளா இது மாரி மயக்கத்திலேயே இருக்கப்பா. நீ கண்ணு முழிப்பியா? முழிக்க மாட்டியான்னு பார்த்து எனக்கு சந்தேகமா இருந்தது." அப்படி சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, அவர் கண்ணு கீழலாம் கருப்பு வளையமா இருக்கும். பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அப்படி பார்த்துருந்துருக்காரு. "நீங்க நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். "நீங்க வந்து என்ன எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வரேன்?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, "இந்த பாய்சன் வாலி செட்ல அங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலவரம் நடந்ததுப்பா. அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நாங்கலாம் கிளம்பிட்டோம். என்னுடைய ஒய்ஃபையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயோ அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஆனா எனக்கு ஞாபகமா இருந்தது. அதனால தான் மறுபடியும் அந்த பாய்சன் வாலி செட்டுக்கு வந்தேன். ஆனா அங்க வந்து பார்த்தா, என்னால சுத்தமா நம்ப முடியல. அந்த இடமே கொடூரமா இருந்தது. எல்லாருமே செத்து போயிட்டு இருந்தாங்க. அங்க நீ மட்டும் தான் உயிரோட இருந்த. நீயும் உயிருக்கு போராடிட்டு இருந்த உன்ன நான் தான் கண்டுபிடிச்சு கூட்டின்னு வந்து இங்க வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணேன்." அப்படி சொல்றாரு. அங்க என்னப்பா நடந்தது? ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எல்லாம் செத்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்கறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எப்படி? நான் தானே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீச என்கிட்ட டிஃப்ட் ஆயிட்டேன். எப்படி அந்த வீச என் செத்து போனா? அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்களா? இது ஒண்ணுமே புரியலையே. ஆமா. யாரோ ஒருத்தன் வந்தானே. யார் அவன்? அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு புரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாவே பிளர்ரா இருந்தது. அவன் பேசுறது எதுவுமே வந்து ஹீரோ கேட்கல. அந்த வாய்ஸ் எனக்கு ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியாம உட்காந்துக்கிறான். அவரு ஓ! உனக்கு எதுவுமே சொல்ல விருப்பம் இல்ல விடுப்பா. அது ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ ஏற்கனவே சொன்னது போல தான் போல. ஏன்னா அது ஏதோ உன் கூட சம்மந்தப்பட்டது இருக்கலாம் அப்படி சொல்றாரு. சரி, சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதனால உன்னுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து பக்கத்து வில்லேஜ்ல ஏதாவது டாக்டர் இருந்தா கூப்பிட்டு வரேன். நீ வந்து இங்க ரெஸ்ட் எடுப்பா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவரு போறாரு. ஹீரோ வந்து இல்ல, இல்ல பரவாயில்ல. நான் இப்ப நல்லா தான் இருக்கேன் சொல்றான். என்னடா சொல்ற டேய்! நீ வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரிலாம் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் தனியா பண்ணணும்னு நெனச்சு நீ பண்ண வேண்டாம். ஏன்னா, எல்லா நேரத்துலயும் நம்ம தனியா பண்ண முடியாது. மத்தவங்கள சார்ந்து இருக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா, நீ இன்னமும் சின்ன பையன் தான். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு போறாரு. ஹீரோ உடனே அமைதியாயிடுறான். அவர் உடனே போயின்னே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ரெஸ்ட் எடுப்பா" அப்படி சொல்லிட்டு போயின்னே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரு அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துருவாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. "சுவாங், மிஸ்டர் சுவாங்" அப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அவர பிடிக்கிறான். அவரு வந்து சொல்றாரு, "எனக்கு ரொம்ப எம்பாரஸிங்கா இருக்கு. நான் வந்து உன்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கலாம்னு நெனச்சேன். ஆனா, என்னால சுத்தமா முடியல. நானும் ரெஸ்ட் எடுக்கணும் போல" அப்படி சொல்றான். உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல ஹீரோக்கு. இது இது என்ன? இந்த ஊதா நிறத்துல கொப்பளமும், அது மட்டும் இல்லாம புண்ணுமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்ப்டம்ஸ் இது ஹார்ஸ் பாய்சன் சோர்ஸா தான் இருக்கும். ஆனா இது எப்படி இவருக்கு வந்தது? இது வந்து பார்த்தீங்கன்னா, செத்துப்போன குதிரையோட ரத்தம் அப்படி இல்லன்னா, அதோடைய கழிவுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது பரவும். இது முதல்ல உங்க குடல வந்து வெடிக்க வைக்கும். அது மூலமா மொத்த ஆர்கன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ராய் ஆகி அதுக்கப்புறம் நீங்க செத்து போயிடுவீங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான். ஆனா இது எப்படி இவருக்கு பரவுச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படி சொல்றாரு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்றான். உடனே அவர் கேட்குறாரு, "எப்பா நீயே வந்து பேஷண்ட் தான். நீ வந்து எனக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. இத ரெஸ்ட் எடுத்தாலே போயிடும்" அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ வந்து அடச்சா இது வந்து ரெஸ்ட் எடுத்தா போவாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர படுக்க வச்சுட்டு, இப்ப நான் என்ன பண்றது? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து ஆன்டிடோட்ட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து நெனச்சுன்னுருக்கிறான். ஆனா எப்படி இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த ஹார்ஸ் பாய்சன் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது. அடச்சே! இவரு வந்து என்ன அங்கருந்து தோள் மேல போட்டு தூக்கிட்டு வந்திருப்பாரு. அப்போ இந்த வி ஜோயாங் என் மேல யூஸ் பண்ண அந்த பாய்சன் இவரு மேல பரவி இருந்திருக்கும். ச்சே! இப்போ மறுபடியும் என்னால ஒரு ஆளு சாவப்போறாங்களா? நான் மறுபடியும் அந்த பழைய ஆள் கிடையாது. நான் கண்டிப்பா இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இவர கண்டிப்பா சாக விட மாட்டேன். இவர நான் கண்டிப்பா காப்பாத்தி தீருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த விட்டு கிளம்புறான். பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் எரிச்சுட்டு வரான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாய்சனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் அடிச்சுட்டேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அது பரவாம இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நானு அதுக்கான ஆன்டிடோட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சேகரிச்சு வச்சாச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்கு. ஆனாலும் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் இல்ல. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த கீ இன்கிரீடியன்ட். தி பர்பிள் கோல்ட் பில். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்ஸ் பாய்சன குணப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பில்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப குவாலிட்டியான ஒண்ண வந்து ஃபார்மசிலேருந்து தான் போய் வாங்கணும். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு வில்லேஜுக்கு தான் போறான். ஹீரோவுக்கு அந்த வில்லேஜ் போம்போது சரியான ஷாக்கு. ஏன்னா பார்த்தா அந்த வில்லேஜ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கில்லிங் இன்டென்ட்டால இருக்குது. என்ன இது? இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ கில்லிங் இன்டென்ட்டோட நிறைஞ்சிருக்குது. ஓ! இந்த என்னான்ல அந்த பாய்சன் வேலி செட்டு அது ஃபுல்லாவே அழிஞ்சு போனதால, அங்க இருக்கிற ஒருத்தர் கூட உயிரோட இல்ல அப்படிங்கிறதுனால எல்லாருமே உஷாரா இருக்காங்க போல. இந்த முறியும் அதுக்கோசரம் தான் இங்க எல்லாவது இன்ஸ்பெக்டர் அழிச்சு விசாரிக்கிறாங்களா என்ன? எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாவே இருக்கணும். பட் என்னதான் இருந்தாலும் நான் கண்டிப்பா இதுல போய் தான் ஆகணும். ஏன்னா, அவரு எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த வில்லேஜ் நோக்கி போயின்னுக்குறான். ச்சே! இங்க இத்தன பேர் இருக்கிறாங்களே! எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சந்தி பண்ணாது போயிட்டு வந்துடணும். என்னதான் இவனுங்க என் பிரச்சனைக்கு வந்தாலும் இவனுங்கள ஒரு பழி பண்ணணும். அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் கைய முறுக்குறான்.
ஆனால் அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கை அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ பயங்கரமாக வலிக்குது. ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. என்ன ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. என்ன இது வந்து இவ்வளோ வலிக்குது அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துலயே முட்டி போட்டு உக்காந்துட்டான். இது இந்த வலி ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்னுடைய பாடி ஃபுல்லா யாரோ நீடில வச்சு குத்துறா மாரி இருக்கு. அப்படி சொல்றான். பார்த்தீங்கன்னா ஹீரோட நரம்பு கிரம்பெல்லாம் பொடச்சுக்கின்னு வருது. என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படி சொல்றான். உடனே அந்த கார்டெல்லாம் வந்து பார்க்குறாங்க. "ஏய் என்ன ஆச்சுப்பா உனக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ எனக்கு ஒண்ணும் ஆகல அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். உடனே ஒரு தான் ஹீரோ நொண்டி நடக்கிறத பார்த்துட்டு சந்தேகப்படுறாரு. ஹீரோ நினச்சுக்கிறான், அடச்சே! நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் வேலி கிளான் அவனுக்கு கூட சண்டை போட்டதுக்கப்புறம் எனக்கு எதனா ஆயிடுச்சா என்ன? என்னுடைய இன்டர்னல் எனர்ஜி அது சுத்தமா என்னால கட்டுப்படுத்தவே முடியலையே! இது என்ன இவ்வளோ அப்நார்மலா இருக்கு? அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ போயினுக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய கழுத்துலயே ஸ்வாட் வைக்கிறான் அந்த கார்டு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ எத்தனை நாளா வந்து நொண்டி நடந்துன்னுக்குற? நீ வந்து இப்போ என் கூட வா. ஏன்னா நான் உன்னை விசாரிக்கணும் அப்படி சொல்றான். ஹீரோவில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நகர முடியல. அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கை எல்லாம் புடச்சின்னு வருது. ச்சே! இந்த வலி இது ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவில் சுத்தமாக முடியல. அவனே சரி கண்டாயிட்டு, டேய் என்னடா நீ நான் வந்து கூப்பிடுறேன் நீ வந்து ரெசிஸ்ட் பண்றியா? நீ ஒழுங்கா வந்துரு இல்லை நீ இந்த இடத்துல காலி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் ஸ்வாட் எடுத்து கட்ட ஹீரோ வெட்ட வரான். அப்போ வந்து ஒரு விசிறியை வச்சு தான் ஒரு பொண்ணு தடுக்குது. இந்த பொண்ணு சொல்லுது. சொல்லுதுண்ணா நான் ரொம்ப நேரமா உங்களை தேடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? அப்படி சொல்லுது. ஹீரோ ஒன்றுமே புரியல. யாரா இந்த பொண்ணு அப்படின்னு பார்க்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல எங்க மாஸ்டர். ஏன்னா நீங்க ஒரு எல்டரை வெயிட் பண்ண வைக்கிறீங்க. இது ரொம்பவும் ஒரு ரூடான செயல் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கே முடியுது. அந்த பொண்ணு தான் கேட்குது, உனக்கு இவன்கிட்ட என்ன வேலை? எதுக்கோசம் இவனை இது மாதிரி பண்ணுறீங்க அப்படி கேட்குது. அதுக்கு ஒன்றே அவனுக்கு தான் கேட்குறானுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் வேலி சேஃப்டி இன்சிடென்ட்லேருந்து இவன் மேலே சந்தேகமாக இருக்குது, அதனால நீங்கள் வந்து போயிடு அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, ஓஹோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்சன் வேலி சேஃப்டி இன்சிடென்ட் இவனால ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஆனால் எனக்கு இப்போ இதை விட்டால் வேறு சாய்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மின்னல் வேகத்தில் நவருது. பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அந்த 2 பேருடைய கழுத்துலேயே அடி. என்ன பண்ணுறது, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லுது. ஹீரோ இதை பார்த்தோன்னே சரியான ஷாக்கு. என்னால் அந்த பொண்ணு மூவ் பண்ணுறது சுத்தமாக பார்க்க முடியல அப்படின்னு ஹீரோ சரியான ஷாக்காக வரான். பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அதே இடத்துல மயங்கி வந்துட்டாங்க. காலப்படாத இவங்க ஒன்றும் 2 மணி நேரத்தில் எழுந்துப்பாங்க அப்படி சொல்லுது ஹீரோவை பார்த்து. ச்சே, இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து ஹீரோ நினைக்கிறான். அந்த பொண்ணு கூப்பிடுது, சரி இப்போ நீ என் கூட வா அப்படின்னு வந்து கூப்பிடுது. ஹீரோ நினைக்கிறான், அடாச்சே என்னால் நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணை எதிர்த்து என்ன சுத்தமாக ஃபைட் பண்ண முடியாது, தப்பிச்சு போக முடியாது, இப்போ இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணதை விட வேறு வழி கிடையாது அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு கூட போகிறான். யார் இந்த பொண்ணு தெரியலையே அப்படி சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டல் மணி தான் உட்காந்துக்கிறானுங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு டீ ஊற்றி கொடுத்துட்டு, இந்தா நீயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடி அப்படி சொல்லி ஹீரோ கொடுக்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படி சொல்லி அதை எடுத்துக்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோ எடுக்கும்போது ஒரு கில்லிங் விடுது சின்னதாக. இதை சென்ஸ் பண்ணோன்னே ஹீரோடைய கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நரம்பெல்லாம் பறிச்சுக்குது. அதனால் சுத்தமாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பொண்ணு சொல்லுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கில்லிங் தான் விட்டேன், ஆனால் உன்னால் உன்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே அப்படி கேட்குது. என்னால் சுத்தமாக நம்பவே முடியல, நீ தான் வந்து அந்த விஜய் அங்கே கொன்ன அப்படி சொல்லி அப்படி கேட்குது. பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தெரிஞ்சுட்டு இருக்குது ஹீரோ தான் எல்லாரையும் வந்து போட்டு தரலாம் அப்படி சொல்லி. அதுக்கும் மேலே அங்கே இருக்கிற எல்லாருமே நீ போட்டு தள்ளியிருக்க போல, அந்த ரைட்டிஸ் ஃபேக்ஷன் அந்த ஃபேஷன் ஃபேக்ஷன் எல்லாருமே அப்படி சொல்லுது. ஒன்று ஹீரோ கேட்குறான், அப்போது நீ வந்து அதுக்கோசம் என்ன ரிவெஞ்ச் பண்ண தான் வந்திருக்கியா அப்படி கேட்குது. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான், ஓ இல்லை இல்லை விஜயாங் அவன் வந்து சாவறதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆள் தான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட் அதை நினச்சி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அவள் தான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்குது. உடனே ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் என்கிட்ட ஃபைட் பண்ணிருக்கும்போது நான் தோற்று போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் மயங்கி விழுந்துட்டேன், எனக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை, எனக்கு அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்கிறான். ஸோ அப்போது அதை நீ பண்ணல அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குது. ஹீரோவும் ஆமாம் அப்படி சொல்கிறான். சரி எப்படி இருந்தா என்ன, உனக்கு ஒரு நிக் நேம் வச்சுருக்காங்க, அது உனக்கு தெரியுமா? தி ட்ரேட்ஃபுல் பாய்சன் கிரிப்பிள் அப்படின்ற பேர் வச்சு உன்னை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது, அந்த பர்சன் அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணாமல் இருக்கிற மொத்த ஃபேஷன் ஃபேக்ஷனையும் அந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக அவனோட ஃபேஷனை யூஸ் பண்ணுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் மெர்சியை காட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி ரூமர் பரவிட்டு இருக்கு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசர் செக்ட் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசாசினை வந்து ட்ரெயின் பண்ணி வளர்த்து விட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணானை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசர் செக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கோள் வச்சுட்டு இதுமாரி அசாசினை அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது.
ஹீரோ சொல்கிறான், இல்லை இல்லை, எனக்கும் அந்த லெசர் செக்ட்டுக்கும் எந்த விஷயமான லிங்க்குமே கிடையாது, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, ஆமாம் எனக்கு தெரியும், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளை நாங்கள் பார்த்ததே கிடையாது, உனக்கு நான் ட்ரெயின் பண்ணதே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுது. உனக்கு சீரியஸாக இருக்குது, ஏன்னா இந்த பொண்ணு லெசர் செக்டா அப்படின்னு. என்ன பண்ணுறது, மக்கள் எதை நம்பணும்னு நினைக்கிறாங்களோ அதான் நம்புறாங்க அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. ஆனால் இது ரொம்ப அநியாயமாக இல்லை, ஏன்னா லெசர் செக்ட் எதுவுமே பண்ணலை, ஆனால் உன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேமை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்குது. ஒன்று, அந்த கில்லரை அடியோடு அழிக்கணும், இதுக்கான பிரச்சனையை ரூட்லேருந்து நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. உடனே ஹீரோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது ரொம்ப தப்பான விஷயம், ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்பணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து நம்ப மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த லெசர் செக்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நம்புகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, உங்களுக்கும் இந்த லெசர் செக்ட்டுக்கும் என்ன அப்படி பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து லெசர் செக்ட் இப்படி குறை சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து கேட்குது. அதுக்கு வந்து ஹீரோ சொல்கிறான், நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த லெசர் செக்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கோசம் எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க, எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். உடனே அதை கேட்டவொடனே இந்த பொண்ணு, ஹஹஹா, ஏன் நினைக்கிற, இப்போ இருக்கிற இந்த ரைட்டியஸ் ஃபேக்ஷன், அதாவது இந்த முறிமலையன்ஸ், இவங்க கூட நீ சொல்கிற அந்த அதே விஷயத்த தான் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் என்ன ஜஸ்டிஸ் பாத்தில் போகிறாங்க, அப்புறம் ஏன் அவங்கள மட்டும் எல்லாரும் இதுமாரி உண்மையான ஆளுங்க சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குது. ஹீரோ இதை கேட்டவொடனே அடிச்ச அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசாமல் முடிக்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, இந்த ஷாலின் டெம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜர் பில்லராக இருக்குது இந்த காங்கோலி, ஆனால் இதுக்கு முன்னாடி அது ஒரு குரூப் ஆஃப் டெவில் வசிக்கிற இடமா இருந்தது. நீ கேட்குறத மட்டுமே வச்சு ஜட்ஜ் பண்ணனா இந்த உலகத்தை உன்னால் பார்க்கவே முடியாது, நீ எப்பவுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. உன்னால் இதேமாரி நீ எல்லாத்தையும் நம்பிட்டே இருந்தனா உன்னால் உண்மையை பார்க்கவே முடியாது. இதை வச்சு நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுது. இந்த முறிமில் ஒரு யங்கான ஒருத்தன் தான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவன் வந்து பார்த்தீங்கன்னா உதவி தேவைப்படுற எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணான். அவனுடைய அன்பு எப்பவுமே உண்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ அந்த பொண்ணு எப்படி அந்த பையனை ரிஜெக்ட் பண்ண முடியும்? அந்த பொண்ணு கொஞ்சம் கூட சந்தேகப்படல அவனுடைய லவ்வில். ஆனால் அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கு காரணம் அவங்க கிளானுடைய அந்த சீக்ரெட் ஆர்ட்ஸ் புக்கோசம் தான். அந்த புக்கை கிடச்சோடனையும் அவன் அந்த பொண்ணை அபார்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் என்ன சொன்னான் தெரியுமா, இந்த கிளான் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிளானு, இவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிளானுக்கு எல்லாத்தையும் உதவி பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லி விட்டான். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளானே அழிஞ்சிடுச்சு. ஆனால் இவனுக்கு என்ன பேர் தெரியுமா, அவன் சொந்த ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நாயத்துக்கோசம் நின்னா அப்படி சொல்லி அவனுக்கு ஒரு பேர் வந்துடுச்சு. இப்போது இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குது. அது ஒன்று ஹீரோ சொல்கிறான், கண்டிப்பாக நானாக தான் அவனை கொண்டுட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த பொண்ணுக்கு இதை பார்த்து கேட்ட உடனே சரியான ஷாக்கு, சிரிக்குது. உடனே ஹஹா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவனுடைய ஆன்சர் இவ்வளோ போர்டாக இருக்குன்னு சொல்லி. ஆனாலும் உன்ன மாரி ஒரு மெடிசன் செக்ட், ஒரு பாய்சன் செக்டியே ஒரு தனியாக இருந்து அழிச்சப்போ கண்டிப்பாக நான் நம்ப முடியுது, நீ இதை கண்டிப்பாக நீ செஞ்சிருப்ப அப்படி சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. உடனே இதை கேட்டு அடைச்சா இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். நீ சொன்னது கரெக்ட் தான், என் பேர் ஜென் ஷேக் யாங், நான் தான் இந்த மெடிசன் செக்டரோட டிசனன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ இந்த மெடிசன் செக்ட் அவங்களுக்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் செக்டர் ரிவெஞ்ச் எடுத்தேன் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு கேட்குது, சரி இப்போ இந்த பாய்சன் செக்ட் மொத்தத்தையும் அழிச்சிட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற, உனக்கு ரிவெஞ்ச் ஓவரா அப்படி கேட்குது. ஹீரோ சொல்கிறான், இல்லை மேலோட்டமாக பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அதுமாரி தெரில, ஆனால் மறைஞ்சிருக்கிற அந்த வில்லன்ஸை நான் கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படி சொல்கிறான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, என்ன சொல்கிற, உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தோக்கடிக்க முடியாது, நீ இப்போ இருக்கிற ஸ்ட்ரென்த்தில் நீ ரியலைஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், உனக்கு பின்னாடி இருந்து ஒருத்த கண்ட்ரோல் பண்ணுறான், அவன் வந்து பார்த்தீங்கன்னா நீ சேர விஷயத்த எல்லாத்தையும் அவன் பெனிஃபிட்ஸ் அடைகிறான், அந்த மாஸ்டர் மைண்டு நீ கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்னு கேட்குது. ஹீரோ உடனே எனக்கு தெரியும், இப்போது நான் மயங்கி வந்துட்டதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் இந்த பாய்சன் வேலி செட்டில் அதுக்கு வந்து அவன் தான் காரணம், அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லுது. ஆமாம் எனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாஸ்டர் மைண்டு தான், அவனை நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி இது எல்லாத்துக்கும் அவனை பதில் சொல்ல வைப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு ஹீரோக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குது. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலில் டிட்டர்மெண்ட்டாக இருக்கிறதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து உனக்கு பவர் அது மட்டும் இல்லாமல் உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ப்ரொவைட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பேர்லேயே
உனக்கு என்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் உனக்கு டீச் பண்ணுறேன். ரூமர்ஸை நம்ம உண்மையாக்கும். என்ன சொல்கிற? நீ என்னோட கை கொத்துக்கோ. என் பேர் டான் ரைக்யாங். உண்மையாக்கும். என்ன எல்லாரும் இந்த காங்கோ ரீஜனில் தி மெய்டன் ஆஃப் அன்ஃபால்ட்ரிங் ரைட்டியஸ்னஸ் அப்படி சொல்லி தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே இருக்கு சரியான ஷாக்கு. மெய்டன் ஆஃப் அன்ஃபால்ட்ரிங் ரைட்டியஸ்னஸ்ஸா? இதை இதை நான் கேட்டிருக்கேன். இந்த லெசர் செக்ட் ரீஜன்லேயே இவங்க தான் ராடு. இவங்களுடைய பவர் அது ஒரு ஆம்னிபொட்டண்ட்டாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களுடைய அத்தாரிட்டி ரொம்ப ஹை. இந்த நேமை நான் இந்த ஒயிட் ஃப்ளவர் வேலியில் கூட கேட்டிருக்கேன். அவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்குன்னா அவங்க எவ்வளோ பவர்ஃபுல் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இவங்க வெறும் ஃபீமேல் ஜென்ரல் மட்டும் கிடையாது. இவங்க தான் அந்த லெசர் செக்டுடைய காட் மதரே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். அந்த டேன் தான் சொல்லுது, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு டீச் பண்ணுறேன் என்னுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வெல்த்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். உனக்கு நெசசரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உனக்கு தருவேன். அது மூலமாக நீ ஸ்ட்ராங்காகி உன்னுடைய ரிவெஞ்சை நீ கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் உன்னை எனக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ சொல்கிறான், இவ ஒன்றையும் அந்த லெசர் செக்டில் ஒரு நார்மலான ஒரு ஆஃபீஸர் கிடையாது. இவ தான் இந்த லெசர் செக்டோட ஹெட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்கிறான். இவ கூட போனா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி போக முடியும். என்னால் எவ்வளோ ஸ்ட்ராங்கான எனிமி வந்தாலும் கண்டிப்பாக என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை செக் பண்ணுறவன் முட்டாளாக தான் இருப்பேன். பட் இருந்தாலும் ஹீரோ சொல்கிறான், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு செம்ம டென்ஷன் ஆகுது. எதுக்கு நீ வந்து இதை ரிஜெக்ட் பண்ணுற? இந்த சுச்சுவேஷன் இது உனக்கு தெரியும்ல. இந்த முரியும் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒன்று தான் தேடிட்டு இருக்காங்க. நீ இதை ரிஜெக்ட் பண்ணி உன்னால் தனியாக இந்த முரிமை ஃபைட் பண்ண முடியுமா என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூசைடுக்கு சமமான ஒரு விஷயம் அப்படி சொல்கிறான். உடனே ஹீரோ தான் கேட்குறான், இவனுடைய ரிவெஞ்ச் அது எனக்கு மட்டும் தான் சொந்தம். அண்ட் நான் யாரோட ஹெல்ப்பையும் வந்து போய் கேட்க மாட்டேன். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த கில்லிங் கண்டென்ட் யூஸ் பண்ணதால ஹீரோ அவ்வளோ சுத்தமாக அவனுடைய இன்னர் கியூயை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த பொண்ணு உடனே சொல்லுது, நீ மறந்துடாத நான் சொன்னதை. இதுக்கு மொத்தம் 2 சொல்யூஷன் தான் இருக்குது. ஒன்று நீ என் கூட ஜாயின் ஆகுறது, அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷனை தான் நான் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வில்லத்தனமாக சொல்லுது கில்லிங் கண்டென்ட்டை யூஸ் பண்ணிட்டு. ச்சா, என்னால் இப்போ வேறு வழியே கிடையாது இவ டிஃபீட் பண்ணுறதை தவிர. இவ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்கிட்ட நான் யாருன்னே தெரியாத பழகினான். ஆனால் அதுக்கப்புறம் இவ என்னை பற்றி எல்லாத்தையும் சொன்னா. என்னை பற்றி முழுசாக சொன்னான். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பிளான் ஃபுல்லாக இவளுக்கு தெரிஞ்சிருக்குது. இவ சொன்ன ஆஃபர் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு என்னை கற்றுக் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவளுடைய உண்மையான ஆப்ஜெக்ட் என்ன தெரியுமா? எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் மைண்டு அவளை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். என்னை இவ ஒரு பைட்டாக யூஸ் பண்ண பார்க்குறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் நினைக்கிறான். அண்ட் அதுக்கும் மேலே இவ அவளோட டெக்னிக் எனக்கு சொல்லி தருவா இல்லையா அப்படிங்கிறது கூட கேரண்டி கூட கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைக்கிறான். அது வேறு இல்லாமல் இந்த லெசர் செக்டோடைய ரிலேஷன்ஷிப் அது எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறான். இவனோட ரிவெஞ்ச் அது எப்பவுமே அன்ஃபேராக செத்தவங்களுக்கு மட்டும்தான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ அவன் ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து ஒரு நீடில் எடுத்து அவனுடைய கையை கீச்சிக்கிறான் சுண்டு வரல. இதுக்கப்புறம் வேறு வழியே கிடையாது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடம் ஃபுல்லாக பாய்சன் ஆக்குறான். பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் மிஸ்டேக் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு உடனே முக முன்னாடி அடைச்ச இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல இருக்கிற சூடால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன் ட்ராகை கிரியேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த புகையிலேருந்து 3 லிட்டர் எடுத்து சராக்குன்னு அந்த பொண்ணு மேலே விட்டுறான். 12 ஃப்ளையிங் த்ரெட்ஸ் அப்படி சொல்லி அந்த பொண்ணு இதை பார்த்தோன்னே சரியான ஷாக் ஆகிட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசால்ட்டாக அது கையில் பிடிச்சிச்சு. ஹவ் இம்ப்ரெசிவ், இப்போ தான் புரியுது நீ எப்படி இந்த முறையில் சர்வ் ஆகியிருக்க அப்படி சொல்லி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த நீட்டில் அசால்ட்டாக பிடிச்சிட்டே நிற்குது. பட் உன்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும். இதுக்கு மேலே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ ரொம்பவும் ஃபன்னாக இருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து சொல்லுது. இதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் இங்கேயே முடியுது.